ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீனாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பேசிக் டு பிரைடல் குச்சி டிசைனில் கிளாஸ் 9 பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 6 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். க்ரோஷா நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டபுள் க்ரோஷெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தில் லாக் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இப்போது 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கோதை பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு திரும்ப 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கோதை பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கின்னு இப்போ ஒரு ஸ்டார் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் பீட்டில் பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு இந்த 4 செயின் கேப்பில் ஒரு லாக் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடில் த்ரெட் இருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த த்ரெட்டில் வந்து நம்ம டபுள் க்ரோஷெட் போட்டுன்னு வரணும். ஊசி மேலே ஒரு வாட்டி நூல் எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ ஊசி மேலே ஒரு வாட்டி நூல் எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த த்ரெட்டை உள்ளே போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி நூல் எடுத்து 2ல் 1 2ல் 1. இது வந்து டபுள் க்ரோஷெட் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஊசி மேலே ஒரு வாட்டி நூல் எடுத்துகிட்டு த்ரெட்டு உள்ளே போயிட்டு ஒரு வாட்டி நூல் எடுத்து 2ல் 1 2ல் 1 இதே போல் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் டபுள் க்ரோஷெட். இந்த வீடை சுற்றி எத்தனை டபுள் க்ரோஷெட் வருதோ அத்தனை போட்டுன்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 11 12 13 டபுள் க்ரோஷெட் போட்டு இங்கே லாக் இங்கே இந்த 4 செயின் கேப்பில் ஒரு லாக் போட்டு ஒரு செயின் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆஃப் டபுள் க்ரோஷெட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு கேப் இருக்குது இல்லைங்களா, டபுள் க்ரோஷெட்டுக்கும் ஃபஸ்ட்டு கேப்புக்கும் அங்கே ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு இப்போ நான் 2 mm பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் கேப்பில் வந்து ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட், நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் வந்து பீடு இல்லாமல் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட், இப்போ ஒரு பீடு, நெக்ஸ்ட் டபுள் க்ரோஷெட்டில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட், நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட், இப்போ பீடு இல்லாமல் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட், இப்போ ஒரு பீடு.
இப்போ ஒரு half double crochet. இப்போ இந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 4 செயின் போட்டு எங்கே ஒருத்த பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போ 4 செயின் 1 2 3 4 எங்கே ஒருத்த பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீடு ஆர்ச்சுக்கு முன்னாடி பீடுக்கு முன்னாடி 2 times 4 செயின் கேப் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே ஒருத்த பார்த்தாங்க லாக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் வந்து குச்சி கட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் எவ்வளோ நீட் அழகாக வந்திருக்குன்னு. இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 400 to 450 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.